டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2018 குரூப் 4 100 கேள்விகளை ரிவைஸ் பண்ண போகிறோம். பொது தமிழில் நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும், நிறைய பாடல்களோட ஆசிரியர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பழைய கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணணும். எந்தெந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கேள்வியை நமக்கு பரிச்சயமாக்கணும். அடிக்கடி பார்த்து அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம மனசில் இருக்கும். அதுக்காகவே இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். கேள்வி பாருங்கள். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகளோட காலகட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூரில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் ஆதிச்சநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டாங்க, தூத்துக்குடி. இப்போ காலம் கேட்குறாங்க, கிமு 300 டு கிபி 300. இரண்டாவது கேள்வி, எந்த பாடல் பொருந்தி இருக்குது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னது கவிக்கோ அப்துல் ரஹ்மான். மண்புழு வல்ல மானிட்டனேன்னு சொன்னது தாரா பாரதி. அதனால் முதல் இதுதான் பொருந்திருக்கு. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து, புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையானது யாரோடதுன்னா பிரான்சிஸ் என்கின்ஸ்கோ. எட்வர்ட் மைப்ரோசு ஒளிப்படம் எடுக்கும் முறையை 1830 கண்டுபிடிச்சார். ஈஸ்ட்மன் படச்சுருளை கண்டுபிடிச்சார். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சார். தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு பாரதிதாசன் சொன்னது தந்தை பெரியார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும். பெரியாரை பார்த்து பாரதிதாசன் பாடின பாடல் இது. மற்ற வரியை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்னா வால்ட் விட்மன் சாயலில். நாமக்கல் கவிஞரோட படைப்புகளையும் எண்ணிக்கையையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. நாமக்கல் கவிஞர் இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5 புதினங்கள் படைச்சிருக்காரு. கவிதை தொகுப்புகள் 10, கவிதை தொகுப்பு 10, மொழிபெயர்ப்பு 4. எந்த நாட்டில் அணுத்துளைக்காத சுரங்க பெட்டகத்தில் திருக்குறள் இருக்குன்னா ருஷ்ய நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பெட்டகத்தில் திருக்குறள் இருக்குது. இல்லை, இங்கிலாந்தோட அருங்காட்சியகத்துலேயும் திருக்குறள் விவிலியத்தோடு சேர்த்து வச்சுருக்காங்க. இதை கூட கேட்பாங்க, இங்கிலாந்து அருங்காட்சியகம். அடுத்து, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றின ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னா சாகுந்தலம். சாகுந்தலம்ங்கிறது ஒரு ஆராய்ச்சி நூல். அது நாடகத்தை பற்றினது, மறைமலை அடிகள் எழுதினது. உழவர் ஏரடிக்கும் சிறு கோளை அரசனது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொன்னது கம்பர் தான் சொல்லியிருப்பார். சூலியன் வின்சன் அப்படிங்கிற ஒரு பாராட்டினார், வெளிநாட்டுக்காரு. சூலியன் வின்சன் பாராட்டின தமிழர் யாருன்னா ஊவேசா. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு இளைஞர்களுக்கு உரைத்தவர் யாருன்னா பெரியார் இளைஞர்களுக்காக சொன்னது இது. குமரகுருபரர். அடுத்த கேள்வி, குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலில் எத்தனை பாடல்களில் பரிதிமார் கலைஞர் மொழிபெயர்த்தார்னா 51 பாடலை மொழிபெயர்த்தார். குடைவரை கோயில்கள்லேயே பழமையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிள்ளையார்பட்டி கோயில் தான் குடைவரை கோயில்களில் பழமையானது. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னது ரசூல் கம்சதேவ். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் உயிர் விடுவேன்னு சொன்னதும் ரசூல் கம்சதேவ் தான். இதையும் கேட்பாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன்னு எழுந்தவர் யாருன்னு கேட்பாங்க. அது ஊவேசா. நான் தனியாக வாழல, தமிழோட தான் வாழ்கிறேன்னு சொன்னது திருவிக்கா. தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தது யாருன்னு கேட்பாங்க. தமிழை வடமொழி ஆதிக்கத்திலேருந்து மீட்கிறதுக்காக தான் நான் பிறந்தேன்னு அவரே சொல்லிப்பார். இது தேவநேய பாவனர். இவருக்கு மட்டும் 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். அளவிலா செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னழி தாய் உருவேனில் பரிவகற்றிங்கிற வரிகள் பெரிய புராணத்தில் வர வரிகள் இது. அரிசி அப்படிங்கிற தமிழ் சொல்ல ஒரைசா அப்படிங்கிற சொல்கிறது கிரேக்க மொழி. ஒரைசானா கிரேக்கம். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அது வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள். தமிழ் என்னை இழுத்தது, குரலோ என்னை ஈர்த்ததுன்னு சொன்னது டாக்டர் க்ரௌல் தான். இது எல்லாமே சொன்னது அப்படியே க்ரௌல் தான். ஒவ்வொரு வரியாக கொடுத்து கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல். மன்னிப்புங்கிறது உருது சொல். தமிழ் பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறது தான் தமிழ் வார்த்தை.
திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவனது குமரகுருபரர். இவரோட நூல்கள் தான் அடிக்கடி கேட்குறாங்க. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், இது எல்லாமே அவரோடது படிச்சுக்கோங்க. மயிலேறும் பெருமாள்கிட்ட கல்வி கற்றுக்கிட்டது ஈசான தேசிகர். ஈசான தேசிகர் மயிலேறும் பெருமாள்கிட்ட தான் படித்தார். 23 உடம்பார் அழியின் உயிராறு அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது திருமந்திரம் 3வது தந்திரத்தில் இருக்குது. இதான் முக்கியம். 3வது தந்திரம். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பொருட்பாலில் இருக்குது. எந்தெந்த இயல் எந்தெந்த இதுன்னு பார்க்கலாம் கேட்குறாங்க. அறத்துப்பல்ல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் 4 இருக்குது. பாயிரம் 4, இல்லறம் 20, துறவரம் 13, ஊழியல் 1. இதே பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அமைச்சியல் தானே இருக்குது, அங்கவியல் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அமைச்சியலோட பேர் தான், வேறு பேர் தான் அங்கவியல். அதே மாதிரி இன்பத்துப்பாலில் களவியல் 7, கற்பியல் 18. அரசு, அமைச்சு, ஒளிபியல் இது 3ம் பொருட்பாலில் இருக்குது. தேவைப்படுறவங்க மெமரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து, ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இதில் ஏமாப்புங்கிறது பாதுகாப்பு தரும், 7 ஜென்மத்துக்கும் பாதுகாப்பு தரும். அறவுரைக்கோவை, உரைக்கோவைன்னு சொல்கிறது முதுமொழி காஞ்சி. இங்கிலாந்து ராணி மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் திருக்குறள். திருக்குறளை தான் இங்கிலாந்து மகாராணி காலையில் படித்தாங்க. இது 2-3 தடவை ரிப்பீட்டான கேள்வி. குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குவது எது? அது எந்த காப்பியம்னா சிலப்பதிகாரம். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைஞ்சது கலித்தொகை. நாடக பாங்கில் அமைஞ்சது கலித்தொகை நூல். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 எழுதியிருப்பார். 2 நூல் எழுதியிருப்பார். அவர் யாருன்னா கணித மேதாவியார். 14 கீழ்கணக்கு நூல்கள் தெரியுமா? படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கேள்வி வரும். திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர், பழமொழி மூன்றுரை அறையனார், நான்மணிக்கடிகை விளம்பினாகனார், திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி கணித மேதாவியார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேதனார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார், திணைமாலை 150 கணித மேதாவியார். ஏலாதி, திணைமாலை 150 ரெண்டும் எழுதுனது கணித மேதாவியார். ஐந்திணை 50 பொறையனார், ஐந்திணை 70 மூவாதியார், திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார், கைநிலை புலங்கடனார், கார் 40 கண்ணங்கூத்தனார், களவழி 40 பொய்கையார். 31வது கேள்வி, என் காற்சிலம்பு மணியுடைய அரியே அப்படிங்கிறது எது? இதில் மணிங்கிறது எதை குறிக்கும்னா மாணிக்கத்தை குறிக்கும். அடுத்த கேள்வி மாணிக்கம் தான் அது. அடுத்த கேள்வி, கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழ் அப்படின்னு சொல்கிறது திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழ் சொல்கிறது திருவாசகம். தமிழ் வடமொழி. இது மட்டும் இல்லாமல் குமரகுருபரர் எந்த மொழியிலையும் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னா இந்துஸ்தானி. குருபரருக்கு தெரிஞ்ச மொழிகள் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி 3ம் தெரியும். பொன் துகிர் முத்தும் மணியே. இதில் துகிர் அப்படிங்கிறது பவளம், துகிர்ங்கிறது பவளம். அடுத்த கேள்வி பாருங்கள், தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த அப்படிங்கிற வரிகள் இடம்பெறது பதிற்றுப்பத்தில் தான் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த. உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சேக்கிலார். சேக்கிலாரோட இயற்பெயர் அருண்மொழி தேவர். புல்லரு புன்கண் தீர்த்தோன் யார்? புல்லரு. அதில் புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்கும். புல்லரு தீர்த்தோன் யார் அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி, சிபி மன்னன். முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்குறது வினாவழு. வலு எத்தனை வகைப்படும்? வலு 7 வகைப்படும். திணைவலு, பால்வலு, இடவலு, கால, வினா, விடை அப்படின்னு 7 வகைப்படும். பொருந்தாது எதுனா இதில் கிளிஞ்சல் தான். மாணிக்கம், முத்து, பவளம் இது எல்லாமே நவரத்னம். இதில் கிளிஞ்சல் பொருந்தாது. பொறுத்துக, வனப்புனா அழகு, அடவினா காடு, மருங்கு அப்படின்னா பக்கம். மருங்குங்கிறதுக்கு பொருள் பக்கம். மதுரம்னா அழகு. பிழையற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர். உயிரெழுத்து வரும்போது ஓர் வரும். உயிர்மை எழுத்து பக்கத்தில் வரும்போது ஒரு அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். அடுத்த கேள்வி, எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. செய்வினை தொடர். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். படிக்க வச்சது யார்? தந்தை. அதனால் எழுவாய் செய்கிற செயலை குறிக்கிறது தான் செய்வினை. அடுத்து பொறுத்துக பார்க்கலாம். என்றல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அல் வந்திருக்கு இல்லையா? அல் வந்ததுனால தொழில் பெயர். நுந்தை அப்படின்னா உண்ணும் தந்தைங்கிறதோட மருவு தான் நுந்தை. யாவையும் அப்படின்னா முற்றுமை. தந்தையும் மகனும், அன்னையும் பிதாவும், இந்த மாதிரிலாம் உம்முன்னு 2 வார்த்தை வந்தால்
உம்மைத்தொகை. அதே ஒரே வார்த்தையில் உம்முன்னு முடிஞ்சதுன்னா அது முற்றுமை. நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று. நன்றுங்கிறது குறிப்பு வினைமுற்று. அடுத்து உம்மைத்தொகையில் அப்படிங்கிற சொல் எங்கெங்கே வரும்னு கேட்டிருக்காங்க. இடையிலும் இறுதியிலும் வரும். தந்தையும் மகனும், தாயும் பிள்ளையும், அந்த மாதிரி வரும். அதுதான் உம்மைத்தொகைன்னு சொல்கிறோம். இடையிலும் இறுதியிலும் வர்றது தான் உம்மைத்தொகை. அடுத்த கேள்வி, ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது எந்த வேற்றுமைனா ஐ அப்படிங்கிற வேற்றுமை தான். ஒரு பெயர்ச்சொல்லோட ஐயை சேர்த்தா அது செயல்படு பொருளாக மாறிடும். அதுதான் இரண்டாம் வேற்றுமை. பின்வருவதில் எது உருவகம் அன்றுன்னு கேட்டிருக்காங்க. உருவகத்தில் எப்படி இருக்கும்னாக்கா, அமுது அப்படிங்கிற உண்மையான சொல் பின்னாடியும் அதோட ஓமிக்கிற பொருள் முன்னாடியும் வரும். மொழி அமுது, அமுது போன்ற மொழி, தேன் போன்ற தமிழ் மாறி வந்திருக்கு பாருங்கள். அதே இது ஓமையில் டைரெக்டாகவே வரும். கயல் போன்ற கண் அப்படின்னு வந்திருக்கும். அது ஓமை. இது சீர்மோனை பேரினை கேட்டிருக்காங்க. 1 2 3 வந்தால் அது குழைமோனை. தொடர்ந்து 3மே சேர்ந்து வந்தால் அது குழைமோனை. குழஞ்சு வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 தானம் தவம் 2 தங்காவியன் உலகம் கூழைமோனை. அடுத்து உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி என்ன பிரிஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. கன்று கூட்டல் ஆ. இதை பிரிச்சிங்கன்னா கன்று கூட்டல் ஆன்னு வரும். ஆ அப்படிங்கும்போது வருமொழியில் உயிர் வரும்போது, வருமொழியில் உயிர் வருது. ஆ அப்படிங்கிறது உயிர் இல்லையா, வருமொழி. கன்று கூட்டல் ஆ. ஆ வரும்போது இதான் வருமொழி. ஆ தான் வருமொழி. இதில் ஆ வரும்போது இந்த இரு ப்ளஸ் ஊ இருக்குல்ல, ரூவில் இருக்கிற இரு ப்ளஸ் ஊ போயிட்டு ரான்னு வந்துடும். கன்று கூட்டல் ஆன்னு போயிடும். இதுதான் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடுவது. உட்குரல்னால் ரூக்கு உள்ளே இருக்கிற ஊ, இரு ப்ளஸ் ஊ தான் ரூ. அடுத்த கேள்வி பாருங்கள். விண் நின்று பொய்ப்பின் விருநீர் வியல் நுலகத்தை உள் நின்று உழற்றும் பசி. இது மேற்கதுவாய். 1 3 4 வந்திருக்கு. 1 3 4 வந்திருக்கு பாருங்கள். விண் நின்று பொய்ப்பின் கிடையாது, விரிநீர் வியல் நுலகம் வந்திருக்கு இல்லையா, அது மேற்கதுவாய். அதே 1 2 4னா கீழ்கதுவாய். கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் சரி. மற்றது எல்லாமே தவறு. சால தவள மிகும். வன்தொடர் குற்றலுகரத்துலையும் வல்லினம் மிகும். ஓமை தொகையிலையும் வல்லினம் மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து 52வது கேள்வி. அடுத்து தொகைநிலை தொடர்கள் புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி வருவது அன்மொழி தொகை. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரிங்கிற பட்டத்தை வழங்கினது சி.வை. தாமோதரனார். எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி அப்படிங்கிற ஓவிய சிறப்பை அறிஞ்சிருந்த வரி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ்னு அழைக்கப்படுறது மதுரை. மதுரை தான் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ். இப்போ திருநெல்வேலியை பற்றியும் கேட்குறாங்க. நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீட்டு விடலாம்னு சொன்னது கால்டுவெல். நாடக படைத்தல், நாடகம், இலக்கணம் நடித்தல். நாடகம் படைக்கிறது, நடிக்கிறது, இலக்கணம் இயற்றுறது. முக்கோணத்தில் நாடகத்தை பற்றி சொன்னவர் பரிதிமார் கலைஞர். அடுத்து 58வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் பறவை சரணாலயம் இல்லாத இடம் எங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இல்லை. கரைவெட்டி, வெள்ளோடு இங்கெல்லாம் இருக்குது. ஜவஹர்லால் நேரு சிறை இருந்த எந்த மாநிலத்தில் சிறை வச்சுருந்தாங்கன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் தான் சிறை வச்சுருந்தாங்க. கண்ணதாசன் படைத்த நாடகம் எதுனா ராசதண்டனை. கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. ஐயர் கூற்றில் வருவனை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாததுன்னு கேட்டுட்டு வருவனன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக படிக்கணும். தன்மை முன்னிலை பெயர்கள் படக்கை பெயராக மாறாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் மாறும். இதுதான் தவறு. புத்தகம் வாசிப்பதை கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செஞ்சால் புத்தகம் வாசிக்கிறது மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொன்னது நேரு. கட்டாயமாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தேவநேய பாவலரின் சிறப்பு பெயரில் பொருந்தாது எதுனா இலக்கிய செம்மல். அவருக்கு 174 பேர் இருக்குது. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் எல்லாம் அவரோட பேர் தான். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படிங்கிறது தாழ்சுதாய். இதை தான் காந்தி விரும்பி படித்த நூல்களில் இதுவும் ஒன்று தாழ்சுதாயோடது. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு. சுரதா தேன்மலை. முடியரசன் காவியப்பாவை. முடியரசன் காவியப்பாவை. பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு. பொறுத்துக. நூல்கள் பெயர் நிறைய தெரியும். பழைய கொஷின் பேப்பரை படிச்சிங்கன்னா. பாவலர் பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம். கள்ளக்குடி மாகாவியம் கண்ணதாசனோடது. பெரியாரோட நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ விருது 1970. அஞ்சல் தலை ரிலீஸ் ஆனது 78. அவர் பங்கேற்ற கூட்டங்கள்
10,700 கூட்டங்களில் பங்கேற்றாரு. உரையாற்றிய மணி நேரம் வந்து 21 24 மணி நேரம் இல்லையா, அதை 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிளையாடல் புராணத்தில் இல்லாத காண்டம் வந்து வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டம் சிலப்பதிகாரத்தில் உள்ளது. நரை முடித்து சொல்லால் முறை செய்தான். இத்தொடர் வந்து யாரை குறிக்குதுன்னா கரிகாலனை குறிக்குது. மணிமேகலையில் அமுத சுரபி பெற்றிட உதவுனது யாருன்னா தீபதிலகை. மணிமேகலா தெய்வம் வந்து அந்த மணிப்பல்லவ தீவை பார்த்துக்கிட்டு இருந்த தெய்வம் தான் வந்து மணிமேகலா. அரவணடிகள் வந்து அவங்களுக்கு அறிவுரை கூறினவங்க. மணிமேகலைக்கு அறிவுரை கூறினது யாருன்னு கேட்டால் அரவணடிகள். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படிங்கிறது மிளைக்கிலான் நல்வேட்டனாரோட வரிகள். மிளைக்கிலான் நல்வேட்டனார் வழிகள் தான் சான்றோர் செல்வம் செல்வம் என்பதுவே. அடுத்து தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் இருக்குன்னா திருவாலவாய் காண்டம். திருவாலவாய் காண்டத்தில் தான் வந்து பொற்கிளி பரிசளிக்கிறது. அஷ்ட பிரபந்தம் அப்படின்னு கீழ்கண்டவற்றில் எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா 8. அஷ்டனா 8 சிற்றிலக்கியத்தை தான் வந்து அஷ்ட பிரபந்தங்கள்னு சொல்கிறோம். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. 2 3 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2034. நல்லது செய்தல் ஆற்றினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அதுதான் அப்படின்னு சொல்கிற வரி புறநானூறு. நல்லது செய்யாட்டினாலும் கெட்டது செய்யாதீங்க. அடுத்து மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் வந்து நீலாம்பிகை. நீலாம்பிகை அம்மையார். 9 நாளி உடுப்பது 2ன்னு சொல்கிறது புறநானூறு. நக்கீரரோட வரிகள். போரை ஒழுமீன் என்று கோவூர் கிளாரின் அறிவுரை கேட்டு போரை நிறுத்தினது யாருன்னா நெடுங்கிள்ளி. அடுத்து பெருவெடிப்பு கொள்கையின்படி பேரண்டம் விரிந்தது அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்கிறது திருவாசகம். அடுத்து தேம்பாவணி என்பது கிறிஸ்தவ காப்பியம். கிறிஸ்தவரின் கலைக்களஞ்சியம்னு சொல்கிறதும் தேம்பாவணி தான். தண்டமில் ஆசான் அப்படின்னு பாராட்டப்படுறது சீத்தலை சாத்தனார். தண்டமில் ஆசான்னு சீத்தலை சாத்தனாரை சொல்கிறோம். திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடுற புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. 53 பேர். எத்தனை பாடல்கள் இருக்குது திருவள்ளுவர் மாலையிலன்னு கேட்டாங்கன்னா 55 பாடல்கள் இருக்குது. பாடினது வந்து 53. ஔவையார் பாடியிருப்பார், கபிலர் பாடின பாடலாக இருக்கும். இது எல்லாமே வந்து திருவள்ளுவர் மாலை. திருவள்ளுவர் மாலைனா திருக்குறளோட புகழ்ச்சி நூல். டேஷ் என தொடங்கும் திருப்பதிக பாடல் தான் வந்து விடத்தை நீக்கும்னா ஒன்று கொலாம் அப்படிங்கிற திருப்பதிகம். பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். களவழி 40 பொய்கையார். களவழி 40 பொய்கையார். கைநிலை வந்து புல்லங்கடனார். கார் 40 கண்ணங்கூத்தனார். பழமொழி 400 3 அரையனார். நிறைய பாடலோட செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் பழைய வினாக்கள் பார்க்கும்போது. அரிமோ நரி நக்கிற்று என்று கடல். இந்த வரி வந்து பழமொழியில் வருது. பழமொழி 400 தான் பழமொழின்னு கொடுத்துருக்காங்க. அரிமோ நரி நக்கிற்று என்று. தமிழ் எண்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. எண்களை கூட்ட சொல்லியிருக்காங்க. 58 68 எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 126. உறுப்பிலக்கணத்தை படி பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஆற்றீர் அப்படிங்கிறத ஆற்று ஆறீர்னு வரும். ஆறீர் அப்படின்னால ஆற்று ஆறீர். ஆற்றுங்கிறது பகுதி. ஆற்று ஆயிர்னு வரும். தமிழ் வந்து என்ன ஓசைன்னு கேட்டிருக்காங்க. மெல்லோசை. இந்த கொஷின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. தமிழ் மெல்லோசை உடையது. அடுத்து சான்றாண்மையை அசை பிரிக்க சொல்லியிருக்காங்க. சான்றாண்மை அசைனாக்கா நெடிலெடுத்த ஒற்று தனித்த நெடில் எல்லாமே வந்து நேரசை. அசை பிரிக்கிறது 9th 10th இருக்குது, படிச்சுக்கோங்க. நெடிலெடுத்த ஒற்று தனித்த நெடில் எல்லாமே வந்து நேரசை. அடுத்த கேள்வி புறத்திணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. புறத்திணைகள் 12. அகத்திணைகள் 7, புறத்திணைகள் 12. 4ஆம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பொருட்டு நிமித்தம் தான் வந்து 4ஆம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு. சபத இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள காங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா காடு. சிலப்போ காங்கிறது சோலையை குறிக்கும். அந்த இடத்துல என்ன குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது காடு. நேர நிகர அன்ன இன்ன என்பன பிறவும் ஓமத்துருபே அப்படின்னு சொல்கிறது நன்னூல். ஓம உருபன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான பாடல் ஓமத்துருபேன்னு சொல்கிறது நன்னூல். நாட்டை காக்க 5 போர்க்களம் சென்றனர். இதில் நாட்டை காக்க 5 பேர் போனாங்கங்கிறது பொதுமொழி. 5 சென்றனர் அப்படிங்கிறது பொதுமொழி. நாட்டை காக்கங்கிறது ஒன்றொலி பொதுச்சொல். ஒரு சொல்லால் ஒன்றுலேருந்து நீக்கி தனிமைப்படுத்துறது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடுங்கிறது வேற்றுமை அணி. ஒன்றுபடுத்துறது மாதிரி ஒன்றுபடுத்தி கடைசியில் வேற்றுமையை சொல்கிறது தான் வேற்றுமை அணி. இழுக்கண் உடையுளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். இதில் வந்து ஊன்றுகோல் அப்படிங்கிறது பெரியாரோட சொல்ல குறிக்குது. உவமையில்
பெரியாரோட சொல் வந்து ஊன்றுகோலாக சொல்லியிருக்காங்க. உள்ள காலை படிப்பால் கறக்குமே, நல்ல பசு வேலை தவிராது உழும். இதில் காளைங்கிறத கடைசியில் எடுத்துகிட்டு போயிட்டோம், பசுங்கிறத முன்னாடி ஃபஸ்ட்டில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து சேர்த்துக்கிறதுக்கு பேர் தான் கொண்டு கூட்டு. இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வைக்கணும், அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கணும். அதான் கொண்டு கூட்டு பொருள்கோள். இதில் வந்திருக்கிறது கொண்டு கூட்டு பொருள்கோள். அடுத்து 98வது கேள்வி. அன்னம் நுனினா வருட ர பிறக்கும். மேல் அன்னத்தை நுனினா வருட ர பிறக்கும். நாலாமுன்னும் தானாக்கள் புணரும்போது என்ன விதின்னு கேட்டிருக்காங்க. நன்னூல் விதி. இது புணர்ச்சியில் வர நன்னூல் விதி. நாலாமுன் ரானாவும் நாலாமுன் டானாவும் வரும். இது அப்படியே விதியை தான் அப்படியே பாதி விதியை கொடுத்துட்டு பாதி விதியை கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி 100வது கேள்வி. வித்தோடு சென்ற வட்டி. வித்தோடு சென்ற வட்டி. இல்லை வட்டிங்கிறது இந்த வரி வந்து நற்றினை. இதில் வட்டிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பனையோலை பெட்டியை குறிக்கும். வித்தோடு சென்ற வட்டி. இதோட 100 வினாக்கள் நாம் பார்த்துட்டோம். இது ஒரு ரிவிஷன் பதிவு தான். பழைய புக்கை படிக்கணும், நிறைய கொஷின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணணும், அது இல்லாமல் நிறைய கவிஞர்களோட பெயர் தெரியணும், கேள்வி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி 100 வினாக்களை ரிவைஸ் பண்ணோம். 2014லேருந்து தொடர்ந்து போட்டுட்டு வர. தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. 14, 15, 16 எல்லாமே முன்னாடி போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துங்க. உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.